Hi friends, welcome to Himyas Home. இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி ஈஸியா ரொம்ப டேஸ்டா பண்ணலான்றதை பார்க்கலாமா? மீன் குழம்புலாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ நான் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் எல்லா ரெசிபியும் என்னோட சேனலில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கோலா மீனில் இந்த குழம்பு வச்சுருக்கேன். எல்லா மீனுக்கும் இந்த டைப்பில் வைக்கலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போது ஒரு சின்ன ஸ்பூனில் சீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி சீரகம் போடணும். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் போடணும்னு கிடையாது, சின்ன வெங்காயம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து இதில் போடுங்க. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு சாட்டே பண்ணிடுறேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம சாட்டே பண்ணணும். நான் வெங்காயத்தை ரொம்ப நேரம்லாம் சாட்டே பண்ணலை. ஏன்னா நான் இதில் இந்த மிக்ஸ்லேருந்து பாதிக்கும் கொஞ்சம் மேலேயே எடுத்து பேஸ்ட் பண்ணி குழம்புல சேர்க்க போகிறேன். ஏன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். இப்போ நான் எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த புளி கரைசலில் குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் அரைச்சி வைக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த புளி கரைசலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதுலேருந்து நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். மேட்டாக்கில் எடுங்க, அடியில் அந்த வெந்தயம் நிறைய எடுத்துடக்கூடாது. வெங்காயம் தக்காளி தான் நிறைய எடுக்கணும், வெந்தயம் அடியில் இருக்கணும், ஏன்னா ரொம்ப கசப்பாயிடும் அப்புறம். அதனால் மேட்டாக்கில் எடுங்க. மீதி நான் இவ்வளோ தான் எண்ணெயில் வச்சுருக்கேன். இதில் அந்த புளிக்கரைசலை ஊற்றி கொதிக்க விட போகிறேன். நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி தொக்கை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குழம்புல அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை குழம்புல ஊற்றுறேன். தண்ணி அலசி ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். மீன் எப்போவுமே தட்டையான கரண்டி தான் யூஸ் பண்ணணும், குழிக்கரண்டி யூஸ் பண்ணி கிளறக்கூடாது. லைட்டாக தான் மேட்டாக்கில் தான் கிளறணும், ரொம்ப கிளறக்கூடாது. கொதி வந்ததுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் ஊற்றுறதா இருந்தால் தேங்காய் அரைச்சி இந்த ஸ்டேஜில் தான் ஊற்றணும். நான் ஊற்றலை, நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டு வந்ததுக்கப்புறம் மீன் குழம்ப இறக்கிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு.